திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவலநிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தரச்சான்று பெற்ற பெருமைக்குரியது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கு நாள்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் புற நோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாக சுமார் 1000 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நோய் தொற்றுக்காக சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு மேலும் நோய் பரப்பும் இடமாக மருத்துவமனை காட்சியளிப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் உள்ள கழிவறைகள் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் தற்போது கழிவறையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மருத்துவமனை வளாகத்தில் சூழ்ந்து மிக மோசமாக காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்கின்ற ஒரு இடமாக இந்த மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பாத்ரூம் கழிவுநீர் கால்வாய்கள் மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலேயும் பொது வழிகளிலேயும் இந்த கழிவுநீர் கால்வாய்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதில்தான் சாதாரண மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நீரை தான் நோயாளிகளும் மிதித்து கொண்டு செல்கிறார்கள். இந்த நீரில்தான் இன்னைக்கு டாக்டர்களும் நடந்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை தான் இன்றைக்கு திருவண்ணாமலை அரசு தலைமை மருத்துவமனை கல்லூரி வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு மருத்துவமனை வளாகத்திற்குள் தேங்கியுள்ள கழிவு நீரால் கொசுக்கள் பெருகுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. மேலும் நோயாளிகள், செவிலியர்கள், மருத்துவர்கள் என யார் மருத்துவமனைக்கு வந்தாலும் நடைபாதையில் தேங்கியுள்ள கழிவு நீரில் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ள மக்களுக்கு அந்த நோய்கள் அட்டாக் ஆகக்கூடிய ஒரு இடமாக அந்த கழிவு நீர் போயிட்டு இருக்குது. அதனால அந்த கழிவு நீரை அரசு மருத்துவமனையில் இருக்கிற அரசு சுகாதாரம் அந்த கழிவு நீரை உடனே அகற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த கழிவறை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சுத்தமாக இருக்கிறது இல்லை. ஆனால் அதனாலேயே நோயாளிகளுக்கு இன்னும் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கழிவறையெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கான இதுவெல்லாம் அரசு மருத்துவமனை கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நோயாளிகளை பாதுகாக்க இடத்துலயே நோய்கள் வரக்கூடிய இடமாக மாறி இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அதை தவிர்க்கணும். நீண்ட நாட்களாக இந்த அவல நிலை தொடர்வதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் இனியேனும் ஏழை எளிய மக்கள் அதிகம் வருகை தரும் அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருக்க சுகாதாரத்துறை விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் போத்தராஜாவுடன் சத்தியம் செய்திக்குழு.